அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எவ்ரிவான். ஸோ நம்ம போன கிளாஸ்ல நம்மளோட ஹைட்ரோவில் பஸ்கால்ட கொள்கை சம்பந்தமா பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் பஸ்கால்ட கொள்கை அந்த விஷயங்கள் அவ்வளவுதான். நீங்க கட்டாயம் 2007ஆம் ஆண்டு வந்து எஸ்ஏ கேள்வி எடுத்து செய்து பாருங்க. நம்ம நம்மளோட பேப்பர் டிஸ்கஷன்ல, அதாவது மெக்கானிக்ஸ் முடியக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், மெக்கானிக்ஸ், சாரி ஹைட்ரோ, இந்த மாதிரி விடயங்களை உள்ளடக்கின கேள்விகளை வந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுல எஸ்ஏ எம்சிக்கு கேள்விகள் ஸ்ட்ரக்சரும் உள்வாங்கப்படும். சரியானே? அந்த வகையில அந்த டைம்ல நாம வந்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்ப ஹைட்ரோவை நம்ம முடிச்சிட்டு நான் உங்களுக்கு அந்த கேள்வியை விளங்கப்படுத்துவேன். இருந்தாலும் நீங்க இப்பவே அதை எடுத்து செய்து பாருங்க. 2007ஆம் ஆண்டு வந்து எஸ்ஏ கேள்வி, சரியானே, ஹைட்ரோலிக் பிரேக் சம்பந்தமான கேள்வி, அது கட்டாயம் செய்யுங்க. ரைட். இன்றைய கிளாஸ்ல இருந்து நாம பேச போற டாபிக் அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள ஹைட்ரோவை அடுத்த ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கிரேட்டுக்குள்ள கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு டாபிக். இது நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், ரொம்பவும் டீப்பான கேள்விகளை உள்ளடக்கின ஒரு பகுதி அண்ட் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதியும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதின்னு கூட நான் சொல்லலாம். ஹைட்ரோவில் எனக்கு பிடிச்ச செக்ஷன் இதுன்னு சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதியும் கூட, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியான? அந்த வகையில நீங்க தலைப்பு போடுங்க. முதலாவதா தலைப்பு போடுங்க, மேலுதைப்பு, அப்த்ரஸ்ட். தலைப்பு போடுங்க, மேலுதைப்பு. சரியான? மேலுதைப்பு, அப்த்ரஸ்ட் சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதை பாயிண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படியும் ஆங்கிலத்துல குறிப்பிடப்படும் அது. பாயிண்ட் ஃபோர்ஸ். ரைட். கவனிங்க, நீங்க ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருளை அமிழ்த்தி நகர்த்தின அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருளை நாம அமிழ்த்தி நகர்த்தின அனுபவங்கள் இருக்கு. உதாரணமா, இப்ப நான் இந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவத்தை எடுக்கிறேன், நீர் எடுக்கிறேன். இந்த பாத்திரத்துக்குள்ள நான் நீர் எடுக்கிறேன். சரியான? நீர் எடுத்துட்டேன். இப்ப இந்த நீருக்குள்ள நாம ஒரு பொருள் அமிழ்த்த போறோம், ஒரு பொருள் ஒன்றை போட போறோம். நீருக்குள்ள நான் ஒரு பொருள் ஒன்றை போடுறேன். ஓகே. சரியான? இந்த மாதிரி ஒரு பொருள் ஒன்றை நான் இப்ப இந்த நீருக்குள்ள போட போறேன். ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு பொருள், சரியா, போடுறேன். இப்ப நான் இந்த பொருளை நீருக்குள்ள போட்டு போட்டு, விளங்குதா? நீருக்குள்ள இருக்குது. இந்த பொருளை நான் தூக்குறேன். இப்ப நீருக்குள்ள இருந்து நான் இந்த பொருளை என்ன செய்ய போறேன்? தூக்க போறேன். சரியா? அப்ப பாருங்க, இந்த பொருளை நான் அப்படியே தூக்குறேன். நீருக்குள்ள வச்சு நான் இந்த பொருளை தூக்கினத்துக்கும்
வெளியில இந்த பொருளை தூக்குறதுக்கு இடையில எனக்கு வித்தியாசம் இருக்குது. இப்ப நான் இதை தூக்கிட்டு இருக்கிறேன் தானே, இதுக்கும் நீருக்குள்ள இதை வச்சு கொள்றேன். இப்ப நான் இதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன், நீருக்குள்ள இந்த பொருளை நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த பொருள் நீருக்குள்ள அமிழ்த்தப்பட்டு இருக்கக்குள்ள இதை நான் தூக்கி பிடிக்கிறது ஈஸியா இருக்குமா, அல்லது நீருக்கு வெளியில இந்த பொருளை தூக்கி பிடிக்கிறது எனக்கு ஈஸியா இருக்குமா? என்ன கேட்டு, நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கக்குள்ள இந்த பொருளை நான் தூக்கிட்டு இருக்கிறேன் தானே, இது எனக்கு ஈஸியா இருக்குதா, நீருக்கு வெளியில வச்சிருக்கிறேன் இந்த டைம்ல தூக்குறது ஈஸியா இருக்குமா? எஸ், சிம்பிள் இல்லையா? என்ன வரும்? நீருக்குள்ள இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கக்குள்ள நான் தூக்கி பிடிக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கும். சில நேரங்கள்ல உங்களுக்கு இந்த அனுபவம் கூட இருக்கலாம். கிணற்றுக்குள்ள வாளிய போட்டு தண்ணி அள்ளின சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு கிணறே தெரியாங்கிற அளவுக்கு இந்த ஜெனரேஷன் மாறிட்டு இருந்தாலும் நான் அந்த உதாரணத்தை சொல்றேன். கிணற்றுக்குள்ள என்ன வாளிய போட்டு தண்ணி அள்ளின அனுபவங்கள் இருக்கலாம். உதாரணமா இப்படி ஒரு கிணறு இருக்கும், கிணறுன்னா தெரியுதா என்ன, அந்த கிணற்றுக்குள்ள நாம் என்ன செய்யறோம், ஒரு வாளி ஒன்று இப்படி போடுறோம். இப்ப இந்த வாளிக்குள்ள தண்ணி அப்படியே அள்ளிட்டு தூக்குறோம். இந்த வாளி இந்த நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கக்குள்ள இந்த வாளிய நான் தூக்குறதுக்கும் இந்த வாளி நீரோட வெளியில வந்துட்டு இப்ப இந்த வாளியை தூக்குறதுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அதாவது இது நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கக்குள்ள இந்த வாளியை நான் தூக்குறது எனக்கு இலகுவா இருக்கும். இது நீருக்கு வெளியில வந்துட்டா இப்ப நான் இந்த வாளியை தூக்குறது எனக்கு எப்படி இருக்கும்னா கஷ்டமா இருக்கும். என்ன போயின்னு சொல்லி, நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கக்குள்ள இந்த வாளியை தூக்குறது ஈஸி, நீருக்கு வெளியில வந்துட்டா வாளியை தூக்குறது கஷ்டம். அதே இந்த பாத்திரத்துக்குள் இந்த நீருக்குள்ள இந்த பொருள் அமிழ்ந்திருக்கக்குள்ள இதை தூக்கி பிடிக்கிறது ஈஸியா இருக்குது, வெளியில வந்த உடனே இந்த தூக்கி பிடிச்சிருக்கிறது பாரமா இருக்கு, கஷ்டமா, பாரம் கூட இருக்குது, வெயிட் கூட இருக்குது. சோ இதுக்கு பின்னுக்கு இருக்கிற காரணம் என்ன, இதை பத்தி பேசுற பாடம் தான் இந்த மேலுதைப்பு அப்படிங்கிற விடயம். சரியான? சோ இந்த மேலுதைப்புங்கிற இந்த கன்செப்ட் தான் ஒரு கப்பல் கடல்ல மிதக்கிறதுக்கு பின்னுக்கு இருக்கிற சரியான தியரியை விளங்கப்படுத்துது. இந்த மேலுதைப்புங்கிற இந்த கன்செப்ட் தான் ரைட் ஹாட் பலூன் அல்லது ஒரு பலூன் வந்துகிட்டு வழியில மிதக்கிறதுக்கு பின்னுக்கு இருக்கிற சரியான கன்செப்ட் விளங்கப்படுத்துது. ரைட், இப்படி இந்த மேலுதைப்புங்கிற கன்செப்ட் ரைட் மிக மிக நம்மளோட லைஃபோட தொடர்புடைய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இது அடிப்படையில எப்படி உருவாகுது, இந்த மேலுதைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த விசைங்கிறது யாரு, இந்த விசை எப்படி உருவாகுதுங்கிற முதலாவது விடயத்தை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சு கொள்வோம். சரியான? இப்ப கவனிங்க, நான் ஒரு திரவத்தை எடுக்கிறேன், உதாரணமா நீர் எடுக்கிறேன், ஒரு திரவம் உண்டு. இந்த திரவத்துக்குள்ள ஒரு குற்றி ஒன்றை அமிழ்த்தி இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குற்றி ஒன்று இருக்குது திரவத்துக்குள்ள, இப்படி ஒரு குற்றி. சரியான? இப்ப இந்த நேரத்துல இந்த திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கக்கூடிய இந்த குற்றியின் மீது திரவத்தினால் வழங்கப்படுகின்ற அமுக்கத்தை நான் யோசிக்கிறேன். திரவத்தால இந்த குற்றிக்கு வழங்கப்படுகின்ற அமுக்கத்தை நான் யோசிக்கிறேன். சோ உங்களுக்கு தெரியும், ஒரு திரவம் ஒரு பொருளுக்கு வழங்குகின்ற அமுக்கம் அது தொட்டு கொண்டிருக்கிற மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். இது நாம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ரைட், சொல்ல போனா இதே படத்தை நம்ம அமுக்கத்துல கீறி வச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவத்தை எடுத்து அதுக்குள்ள ஒரு குற்றி எடுத்து போட்டு அந்த குற்றியில அமுக்கம் எப்படி தொழிற்படும், பாத்திரத்துல சுவர்ல அமுக்கம் எப்படி தொழிற்படும் சொல்லி அமுக்கம் எல்லா மேற்பரப்புக்கு செங்குத்தா தொழிற்படும்ங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு படமே கீறி வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சோ அந்த வகையில திரவத்துக்குள்ள ஒரு குற்றி இருக்குது. சோ இந்த திரவத்தால இந்த குற்றிக்கு வழங்கப்படுற அமுக்கத்தை எடுத்தோம்னால் இதுல மேற்பரப்புல அமுக்கத்தை எடுத்தமா இருந்தால் இந்த மாதிரி கீழ் நோக்கிய திசையில தொழிற்படும். கீழ்ப்பக்கத்துல அமுக்கத்தை எடுத்தமா இருந்தால் அதுல மேற்பரப்புக்கு செங்குத்தா இந்த மாதிரி மேல் நோக்கிய திசையில தொழிற்படும். இடப்பக்கத்தை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அமுக்கம் தொழிற்படும்.
வலப்பக்கத்தை எடுத்தீங்கன்றாலும் அதே மாதிரி தொழிற்படும். முன்பக்கத்தை எடுத்தாலும் சரி, பின்பக்கத்தை எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி தான் இதன் மீது அமுக்கங்கள் தொழிற்பட போகுது. இப்படி இந்த திரவத்துக்குள் அமிழ்த்தப்பட்டிருக்கிற இந்த குற்றியின் மீது இந்த மாதிரி அமுக்கங்கள் தொழிற்படக்குள்ள இந்த குற்றியில தொழிற்படக்கூடிய இந்த திரவத்தால இந்த குற்றிக்கு வழங்கப்படுகின்ற விசையை நாம யோசிப்போம். நல்லா பாருங்க, இந்த திரவம் இந்த குற்றிக்கு இந்த இடப்பக்கமாக வழங்குற அமுக்கத்தை எடுத்தீங்கன்றால் இது இந்த திரவம் இந்த குற்றிக்கு வலப்பக்கமாக வழங்குற அமுக்கத்துக்கு சமனும் எதிருமா இருக்குது இல்லையா? எல்லாம் இது பாருங்க, இந்த பக்கம் இந்த இடத்துல தொழிற்படுற அமுக்கம் இந்த பக்கம் இருக்கிற அமுக்கத்தை சமப்படுத்து, இந்த இடத்துல தொழிற்படுற அமுக்கம் இந்த இடத்துல தொழிற்படுற அமுக்கத்தை சமப்படுத்து. அப்ப இந்த குற்றியில இடப்பக்கமா தொழிற்படுற அமுக்கம் வலப்பக்கமா தொழிற்படுற அமுக்கத்தை சமப்படுத்தி கொண்டிருக்குது. அப்படித்தானே? இதே மாதிரி முன்பக்கத்துல இந்த குற்றிக்கு முன்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கம் பின்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கத்தை சமப்படுத்தி கொண்டிருக்கு. இந்த மாதிரி இடப்பக்கம் வலப்பக்கத்தை முன்பக்கம் பின்பக்கத்தை அமுக்கங்கள் சமப்படுத்தி கொண்டிருக்குது. அதே நேரத்துல இந்த குற்றிட மேல் பக்கத்துல தொழிற்படுற அமுக்கத்தையும் கீழ்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கத்தையும் எடுத்தமா இருந்தால் மேல் பக்கத்துல தொழிற்படுற அமுக்கத்தை விட கீழ்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கம் பெரியதா இருக்கும். இடப்பக்கத்து அமுக்கம் வலப்பக்கத்து அமுக்கத்தை சமப்படுத்துதா இல்லையா? சமப்படுத்தும் தானே, ஒரே ஆழம் ஒரே அமுக்கம். ஆனா இந்த மேல் பக்கத்துல தொழிற்படுற அமுக்கமும் கீழ்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கமும் சமனா இருக்காது. கீழ்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கம் பெருசா இருக்கும். அதை ஏன்னு சொல்லுங்க ஆப்போம், பாஸ்டா சொல்லுங்க. ஏன் இங்க இருக்கிற அமுக்கம் பெருசா இருக்கும்? சின்ன விஷயம். மேல் பக்கத்துல தொழிற்படுற அமுக்கத்தை விட ஏன் கீழ்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கம் பெருசா இருக்கும்? எஸ், ஆழம் கூட. அதாவது இந்த ஆழத்தை நாம h எடுத்தால் சரியானே, இந்த குற்றிட உயரத்தை நாம L எடுத்தால் இந்த இடத்துல தொழிற்படுற அமுக்கம் பை பிளஸ் h ரோ g, இதான் இந்த இடத்துல தொழிற்படுற அமுக்கம். அதே இது இங்க தொழிற்படுற அமுக்கத்தை எடுத்தீங்கன்னா இதை P2 எடுத்தால் பை பிளஸ் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். இது எவ்வளவு ஆழம்? h பிளஸ் L. So பை பிளஸ் வளிமண்டல அமுக்கம் பை. So பை பிளஸ் h பிளஸ் L, இதான ஆழம். இவ்வளவு h இவ்வளவு L, அப்ப h பிளஸ் L ரோ g. இங்க தொழிற்படுற அமுக்கம் இப்படி வரும், இங்க தொழிற்படுற அமுக்கம் இப்படி இருக்கும். அதே நேரத்தில் இடப்பக்க அமுக்கத்தை வலப்பக்க அமுக்கம் சமப்படுத்து. இப்ப யோசித்து பாருங்க, இந்த மேல் பக்கத்துல தொழிற்படுற அமுக்கத்தை விட கீழ்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கம் பெருசா இருக்குதுன்றால் இந்த குற்றியின் மீது மேல் பக்கத்திலிருந்து உண்டாக்கப்படுகின்ற விசை, இதை நான் F1 என்று சொல்றேன். இந்த குற்றியின் மீது கீழ்பக்கத்திலிருந்து உண்டாக்கப்படுற விசையை நான் F2 என்று சொல்றேன். ஆக இந்த மேல் பக்கத்துல தொழிற்படுற அமுக்கம் இந்த மாதிரி கீழ் நோக்கி ஒரு விசையை உண்டாக்கக்குள்ள இந்த கீழ்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கம் இந்த மாதிரி ஒரு மேல் நோக்கிய விசையை உண்டாக்கக்குள்ள இந்த அமுக்கத்தை விட பெருசா இருக்கிறதால விளையுளாக இந்த குற்றிக்கு மேல் நோக்கி ஒரு விசை வரும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த அமுக்கத்தை விட இந்த அமுக்கம் பெருசா இருந்தா இந்த அமுக்கத்தால ஒரு விசை வரும் தானே, அந்த விசையை விட இந்த விசை எப்படி வரும்? பெருசா வரும். அதனால குற்றி மீது விளையுளா மேல் நோக்கி ஒரு விசை வரும். அந்த விசைதான் இந்த திரவத்தால இந்த குற்றிக்கு வழங்கப்படுற விளையுளான விசை. அந்த விசையைத்தான் நாம மேலுதைப்பு அப்படின்னு சொல்றோம். விலங்குதான் என்ன சொல்றேன், திருப்பி சொல்றேன், சோட்டா சொல்றேன். பாருங்க, ஒரு திரவத்துக்குள்ள ஒரு குற்றி அமிழ்ந்திருக்கக்குள்ள அந்த திரவம் அந்த பொருள் அந்த குற்றிட மேற்பரப்புக்கு செங்குத்தாக அமுக்கத்தை இவ்வாறு கொடுக்கும். இந்த நேரத்துல இடப்பக்கத்து அமுக்கத்தை வலப்பக்கத்து அமுக்கம் சமப்படுத்தும். அதே நேரத்துல மேல் பக்கத்திலையும் அமுக்கம் தொழிற்படும், கீழ்பக்கத்திலேயே அமுக்கம் தொழிற்படும். இதுல மேல் பக்கத்துல தொழிற்படுற அமுக்கத்தை விட கீழ்பக்கத்துல தொழிற்படுற அமுக்கம் பெரியதா இருக்கும். காரணம் ஆழம் கூடங்கிறதால. அதனால இந்த அமுக்கத்தால மேல் நோக்கி ஒரு விசை வர, இந்த அமுக்கத்தால கீழ் நோக்கி ஒரு விசை வர, இந்த விசையை விட இந்த விசை பெரிதா இருக்கிறதால
விளையுலா இந்த குற்றிக்கு அமுக்கத்தால மேல் நோக்கி ஒரு விசை வரும். அந்த விசைக்கு பேர் தான் மேலுதைப்பு. சரியானே? ஆக மேலுதைப்பு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிப்பரப்புல தொழிற்படுற விசை என்ன? F2 எடுப்போம். இந்த மேல் பரப்புல தொழிற்படுற விசை என்ன? F1. அப்ப F2ல இருந்து F1 நாம கழிப்போம். இதான் விளையுளான மேல் நோக்கிய விசை. இப்ப F2 என்னன்னு பாத்தீங்களா இருந்தா அமுக்கம் P2 இல்லையா? இங்க தொழிற்படுற அமுக்கம் P2. நான் இந்த குற்றிட இந்த திரவத்துக்குள் அமுழ்த்தப்பட்டிருக்குதான் இந்த குற்றி, இந்த குற்றிட பரப்ப ஏன்னு சொல்றேன். இந்த குற்றிட நான் பரப்ப என்ன எடுக்கிறேன்? மேற்பரப்பனா ஏன் எடுக்கிறேன். ஆக இங்க தொழிற்படுற அமுக்கம் P2 சரியா? இதுல பரப்பு என்ன? A. அப்ப விசை என்னன்னு கேட்டா P2 into A. இந்த குற்றிக்கு கீழ் நோக்கி தொழிற்படுற விசை அமுக்கம் P1, அமுக்கம் P1 பரப்பு A இப்படி வரும். இப்ப பாருங்க, A நாம பொதுவா எடுத்தால் P2 மைனஸ் P1 into A என்று வரும். வருமா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, P2ங்கிறது பை பிளஸ் H பிளஸ் L ரோஜி, P1ங்கிறது பை பிளஸ் H ரோஜி. ஸோ P2 மைனஸ் P1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பை பை கழிப்படும் H ரோ ஜி, H ரோ ஜி கழிப்படும். ஸோ மிச்சப்படுறது L ரோ ஜி. ஸோ இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்றால் L ரோ ஜின்னு வரும். அப்ப P2 மைனஸ் P1 வார இடத்துல நாம L ரோ ஜின்னு போடலாம் இன்டு A. இப்ப நான் இந்த ஏயை தூக்கி முன்னுக்கு போடுறேன். அப்ப A L ரோ ஜின்னு வரும். இப்ப உங்கள யாராச்சும் சொல்லுங்க பாப்போம், A இன்டு L இது என்னையா இருக்கு? என்ன வரும்? எஸ். இந்த குற்றிட இப்போதைக்கு கனவளவு சொல்லலாம் இல்லையா? குறுக்குவெட்டு பரப்பு A, உயரம் L. அப்ப A இன்டு L கனவளவு. ஆக இதுக்கு பதிலாக கனவளவு போட்டால் V ரோ G என்று வரும். அதாவது இந்த திரவத்தால இந்த குற்றிக்கு மேல் நோக்கி விளையுளாக ஒரு விசை வழங்கப்படும். அந்த விசைதான் மேலுதைப்பு. அந்த விசைக்கான சமன்பாடுதான் V ரோ G என்பதனால தரப்படும். விளங்குதா? இப்ப நான் சொன்ன அந்த பாயிண்ட் மேலுதைப்புண்டா என்ன, அதாவது மேலுதைப்பு எப்படி உருவாகுது, அந்த மேலுதைப்புக்கான சமன்பாடு எப்படி வந்திக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா? இப்ப மெயின் பாயிண்ட் என்னன்னா, மேலுதைப்புங்கிற ஒரு விசை எங்கிருந்து உருவாகுதுண்டா அமுக்க வித்தியாசத்தால உருவாகுது. அதுவும் மேல் பக்கம் கீழ்ப்பக்கத்துக்கான அமுக்க வித்தியாசத்தால தான் விளைவு விசை உருவாகுது. இடப்பக்கத்து அமுக்கம் வலப்பக்கத்து அமுக்கத்தை, முன்பக்கத்து அமுக்கம் பின்பக்கத்து அமுக்கத்தை என்ன செஞ்சிடும்? சமப்படுத்திடும். அப்ப இந்த பக்கம் இருக்கிற அமுக்கத்தை விட இந்த பக்கம் இருக்கிற அமுக்கம் பெருசா இருக்கிறதால விளையுட மேல் நோக்கி ஒரு விசை உருவாகுது. அந்த விசைக்கு பேர் மேலுதை. யாருக்கும் எனி டவுட்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த திரவத்தால உண்டாக்கப்படுற விளையுள் விசைதான் மேலுதைப்புன்னு சொல்றேன். இந்த பொருள் மீது தொழிற்படுற விளையுள் விசைன்னு நான் சொல்லவே இல்லை. பொருள் மீது தொழிற்படுற விசையில எம்ஜி எல்லாம் வரும். நம்ம அதை பத்தி இன்னும் பேசல, அது அடுத்தடுத்தமா பேசுவோம். திரவத்தால இந்த பொருளுக்கு அமுக்கம் கொடுபடுண்டான். அந்த அமுக்கத்தால உருவாகிற விளையுள் விசைதான் மேலுதைப்பு. இந்த பொருள் மீது விளையுள் விசை மேல் நோக்கி தொழிற்படும் சொல்லல, திரவம் வழங்குற விளையுள் விசைன்னு சொல்றோம். பொருள் மீதான விளையுள் விசைன்னு சொல்லலாம், அப்படி சொல்லவே இல்லை. திரவத்தால இந்த பொருளுக்கு வழங்கப்படுற விளையுள் விசை அது மேல் நோக்கி இருக்கு. ஏன்னா பொருள் மீது தொழிற்படுற விசைன்னு வந்தா எம்ஜி எல்லாம் நாம யோசிக்கணும். சரியா? வேற எதுவும் டவுட்? இருந்தா சொல்லுங்க. ஸோ கீழே எழுதி கொள்ளுங்க. மேலுதைப்புங்கிற டாபிக்கு கீழே ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதி கொள்ளுங்க.
பாயி ஒன்றினுள் பாயி ஒன்றினுள் ஓர் உடல் பாயி ஒன்றினுள் ஓர் உடல் பகுதியாக அல்லது முழுமையாக பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்துள்ள போது அமிழ்ந்துள்ள போது பாய் ஒன்றினுள் ஒரு பொருள் ஒரு உடல் பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்துள்ள போது அப்பாயினால் வழங்கப்படும் அமுக்கத்தின் காரணமாக விளையுளாக மேல் நோக்கிய திசையில் விளையுளாக மேல் நோக்கிய திசையில் விளையுளாக மேல் நோக்கிய திசையில் ஓர் விசை உருவாகும் ஓர் விசை உருவாகும் இவ்விசையே மேலுதைப்பு ஆகும் இவ்விசையே மேலுதைப்பு ஆகும் சரியா? இப்ப நீங்க கீழுக்கு இத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல நீங்க தேவண்டா எடிஷனலா சில பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளலாம். அதாவது இடப்பக்கத்து அமுக்கத்தை வலப்பக்கத்து அமுக்கம் என்ன செய்யுது? பேலன்ஸ் பண்ணுது, சமப்படுத்துது. மேல் பக்கம் தொழிற்பெற அமுக்கத்தை விட கீழ்ப்பக்கம் தொழிற்பெற அமுக்கம் பெருசா இருக்கிறதால விளையுலா மேல் நோக்கி வீச வரும். அப்படித்தானே? சோ மேலதிகமான விடயங்கள் எதுவும் இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல இந்த நிறுவல்ல எதுவும் டவுட் இருந்தா தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க.
ஓகே, சரியா? ரைட். இப்ப நீங்க அடுத்த தலைப்பு ஒன்று போடுங்க. அடுத்த சின்ன தலைப்பு மேலுதைப்புண்டா என்னங்கிறத அறிமுகப்படுத்திட்டு தானே. அடுத்ததா போடுங்க, ஆர்க்கிமிடிஸின் கொள்கை. அடுத்த தலைப்பு போடுங்க, ஆர்க்கிமிடிஸின் கொள்கை. சரியா? ரைட், கவனிங்க. இப்ப நாம பேசின மேலுதைப்பை பத்தி இந்த உலகத்துக்கு முதலாவது எடுத்துரைத்ததா சொல்லப்படுறதுதான் இந்த ஆர்க்கிமிடிஸ்ங்கிறவர். இந்த ஆர்க்கிமிடிஸ்ங்கிறவர் தான் என்ன செய்யறாரு, மேலுதைப்புங்கிற கன்செப்டை முதலா முன்மொழிகிறார். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சம்பந்தமான சில கதைகள் சின்ன வயசுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே நான் அதெல்லாம் சொல்லல. ரைட். இந்த ஆர்க்கிமிடிஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பாயில, ஒரு பாய் எப்படி இருக்கட்டும், ஓய்வில் இருக்கட்டும். இந்த மாதிரி ஓய்வில் இருக்கிற ஒரு பாய்க்குள்ள ஒரு பொருளை பகுதியாக பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்த்தி இருக்கக்குள்ள, பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்த்தி இருக்கக்குள்ள அந்த பாயியால இந்த பொருளுக்கு, இந்த உடலுக்கு வழங்கப்படுகின்ற விளையுளான விசை, அதைத்தான் நாம் என்ன சொன்னேன், மேலுதைப்புன்னு சொல்றோம். இந்த பாயியால இந்த பொருளுக்கு வழங்கப்படுகின்ற விசை, இந்த விசை அதாவது மேலுதைப்பு என்னத்துக்கு சமனாரிக்கும் என்று சொல்றார் என்றால், இந்த பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமன் என்று சொல்றாரு. அதாவது என்ன, இப்ப நாம இந்த குற்றிய இந்த திரவத்துக்குள்ள ஃபுல்லா அமிழ்த்தி இருக்கிறோம் இல்லையா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த குற்றி இந்த திரவத்துக்குள்ள ஃபுல்லா அமிழ்ந்து இருக்குது. நான் இந்த குற்றிட கனவளவை வி என்று சொல்றேன். இந்த குற்றிட கனவளவை நான் என்ன சொல்றேன், வி என்று சொல்றேன். சரியா? இப்ப இந்த குற்றிட கனவளவு வி என்றால் யோசித்து பாருங்க, இந்த குற்றி இந்த திரவத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வாரத்துக்கு முதல் இந்த இடத்துல யாரு இருந்த, இதே திரவம் இருந்துச்சு. அப்படித்தானே? இந்த இடத்துல யாரு இருந்தனா திரவம் இருந்து. இப்ப இந்த குற்றியை நாம இந்த இடத்தை வைக்கக்குள்ள இந்த இடத்துல இருந்த திரவத்தை இந்த குற்றி இடம்பெயர்த்திருக்குது சொல்லலாமா இல்லையா? இந்த குற்றி இந்த திரவம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்குது என்றால், இந்த இடத்துல இருந்த திரவத்தை இந்த குற்றி இதை விட்டு வெளியில தள்ளிட்டு, வெளியில தள்ளிட்டுன்ற உடனே இந்த ஓலவல்ல இருந்து சில பேர் அப்படி யோசித்து வாருது, ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. வெளியில தள்ளிட்டுன்ற உடனே வெளியில சிந்திர நீரை யோசிக்கிறது. சரியா? அது இல்லை. இந்த இடத்துல யார் இருந்த, குற்றி இருந்தேன், சாரி திரவம் இருந்தேன். இப்ப இந்த இடத்துல நம்ம குற்றியை கொண்டு வந்து வச்சோம்னா இந்த இடத்துல இருந்த திரவத்தை இந்த குற்றி இந்த இடத்தை விட்டு நகர்த்திட்டா இல்லையா? அதைத்தான் சொல்றோம், இடம்பெயர்த்துட்டுன்னு சொல்றோம். இப்ப உதாரணமா இந்த இடத்துல என்ன இருக்குது, வலி இருக்குது. இப்ப நான் இந்த இடத்துக்கு வரேன். இப்ப வந்த உடனே இருக்குது இந்த இடத்துல இருந்து, இப்ப இந்த இடத்துல வலி இருக்குது. நான் இந்த இடத்துல வந்த உடனே என் தலை இந்த இடத்துல இருந்த வலியை தள்ளிட்டு
இந்த இடத்துல இப்ப வழி இல்லை, இப்ப இந்த தலைதான் இருக்குது. அப்ப ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் வரக்குள்ள அந்த இடத்துல இருந்த பாய அந்த பொருள் அந்த இடத்தை விட்டு அகற்றுது. இப்படி ஒரு பொருளால அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைதான் மேலுதைப்புன்னு சொல்றாரு. யோசித்து பாருங்க, வி கனவளவுடைய குற்றி இந்த திரவத்துக்குள்ள ஃபுல்லா அமிழ்ந்திருக்குது என்றால் நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த குற்றியினால் இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு என்ன அறிக்கும்? வி கனவளவுடைய குற்றி இந்த திரவத்துக்குள்ள ஃபுல்லா அமிழ்ந்திருக்கு. அப்ப இந்த இடத்தில் இருக்கிற இந்த குற்றி இடம்பெயர்த்த கனவளவு என்ன? எவ்வளவு திரவத்தை இதை விட்டு இடம்பெயர்த்திருக்கு? எஸ், வி கனவளவு. இந்த இடத்துல வி கனவளவுல திரவம் தானே இருந்த. இப்ப யார் இருக்கிறா? இந்த இடத்துல குற்றி இருக்குது. அப்ப இவ்வளவு கனவளவுடைய திரவத்தை இந்த இடத்தை விட்டு அதை அப்புறப்படுத்திட்டு, அப்ப இந்த குற்றியால இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு வி. சரி, இந்த திரவத்தின் அடர்த்திய நான் ரோண்டு சொல்றேன். சோ நம்ம ஆர்க்கிமிடிஸ் என்ன சொன்னாரு? இந்த திரவத்தால இந்த குற்றிக்கு வழங்கப்படுற இந்த விசரிக்கு தானே, அதாவது மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமன்னு சொன்னாரு. இப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவு என்ன? வி. இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர அடர்த்தி என்ன? ரோ. அப்ப கனவளவ அடர்த்தியால பெருக்கிறான். இடம்பெயர்க்கப்பட்ட பாய் இந்த இடத்துல இருந்த திரவம் இதை விட்டு தள்ளப்பட்டுட்டு இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவு வி, அந்த பாயிர அடர்த்தி ரோ. கனவளவ அடர்த்தியால பெருக்கினா என்ன வரும்? என்ன வரும்? திணிவு வரும். சோ அந்த திணிவை ஜியால பெருக்கினா, புவியீர்ப்பு ஆர்முடுகளால் பெருக்கினா என்ன வரும்? நிறை வரும். சோ மேலுதைப்புங்கிறது இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமன் என்று சொன்னார். இதைத்தான் நாம இதுக்கு முதல் நிறுவி இருந்தோம். இது நம்ம நிறுவினமா இல்லையா? சோ ஆர்க்கிமிடிஸ் சொன்ன விடயத்தை நம்ம நிறுவி காட்டினோம். விளங்குதா? அப்ப விங்கிறது யாரு? விங்கிறது உடலினால், அதாவது இந்த பொருளினால், உடலினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு. ரோங்கிறது யாரு? இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அடர்த்தி. சரியா? அப்ப வி ரோ ஜிங்கிறது யாரு? கனவளவு அடர்த்தியால பெருக்கினார். திணிவு அதை புவியீர்ப்பு ஆர்முடுகளால பெருக்கினார். இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை. அப்ப மேலுதைப்புங்கிறது இடம்பெயர்க்கப்பட்ட ஒரு உடல் இடம்பெயர்த்த பாயிட நிறைக்கு என்ன அடிக்கும்? சமனா அடிக்கும். அப்ப இந்த குற்றிட கனவளவு வியா. அப்ப இங்க மேலுதைப்பு என்ன? வி ரோ ஜி. இப்ப இந்த குற்றி எடுப்போமே, இந்த குற்றிட கனவளவு வி. நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த குற்றி சரியான ஒரு திரவத்துக்குள்ள பகுதியா அமிழ்ந்து மிதக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த குற்றியால இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு வியா அல்லது வேற ஏதுமா? இந்த குற்றியால இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு வியா அல்லது வேற ஏதுமா? எஸ், வி இல்லை. ஏன்? இப்ப இந்த குற்றி வி கனவளவுடைய திரவத்தை இடம்பெயர்க்குது இல்ல. இந்த குற்றி இல்லாம இருக்கிறதுக்கு முதல் இந்த இடத்தை இவ்வளவு பகுதிக்குள்ளதான் திரவம் இருந்திருக்கு. இவ்வளவு பகுதிக்குள்ள யார் இருப்பா? திரவம் இருந்திருக்கு. சோ இந்த குற்றியை நீங்க இந்த இடத்துல கொண்டு போய் வச்ச உடனே இந்த குற்றிட இவ்வளவு பகுதியும் இந்த இடத்துல இருந்த திரவத்தை இந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்குது. சோ இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு இது அமிழ்ந்திருக்கிற இந்த கனவளவு. ஃபார் எக்ஸாம்பிள் V1. இந்த குற்றியில சரியான எவ்வளவு கனவளவு திரவத்துக்குள் அமிழ்ந்திருக்குது? V1. அப்ப குற்றியினால் இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு என்ன? V1. விளங்குதா? இது அமிழ்ந்திருக்கிற கனவளவு V1னா இந்த இடத்துல இருந்த திரவத்தை அப்புறப்படுத்தி இருக்குது, இதை விட்டு தள்ளி இருக்குது. ஆக இந்த குற்றியில தொழிற்படுற மேலுதைப்பு என்னன்னு கேட்டால்
நாம என்ன சொல்லுவோம்? V1 ரோஜின்னு சொல்லுவோம். விளங்குதா? இங்க மேலுதைப்பு V1 ரோஜி, இவ்வளவுதான் அமிழ்ந்திருக்குது. அப்ப இடம்பெயர் இந்த இந்த இடத்துல இருந்த திரவத்தை இது இடம்பெயர்த்திருக்குது. அப்ப V1 ரோஜி, இங்க V ரோஜி. இப்படிதான் மேலுதைப்புக்கான சமன்பாடு நாம் எழுதுவோம். ரைட்? அப்ப ஆர்க்கிமிடிஸ் சொன்ன விஷயம் என்னங்கிறது விளங்குதா? நாம் படிச்ச மேலுதைப்பைத்தான் அவர் என்ன செய்யறாரு, இப்படி சொல்றாரு. ரைட்? அப்ப எழுதிக் கொள்ளுங்க கீழுக்கு. இப்ப ஆர்க்கிமிடிஸ் கொள்கையில நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கட்டாயம் நீங்க உள்வாங்கி சரியா எழுதிக் கொள்ளணுமா? எழுதிக் கொள்ளுங்க. ஓய்வில் உள்ள, பெரும்பாலும் நம்ம ஏ லெவல்ல அந்த ஓய்வை பேஸ் பண்ணித்தான் நம்ம மேலுதைப்பு பேசுவோம். ஓய்வில் உள்ள ஓர் பாயில், ஓய்வில் உள்ள பாயில் ஆர்க்கிமிடிஸ் கொள்கைங்கிற தலைப்புக்கு கீழே எழுதிக் கொள்ளுங்க. ஓய்வில் உள்ள பாயில் ஓர் உடல், ஓர் உடல் ஓர் உடல் பகுதியாக அல்லது முழுமையாக. ஓய்விலுள்ள பாயில் ஓர் உடல் பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்துள்ள போது. பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்துள்ள போது. அவ்வுடலினால் இடம்பெயர்க்கப்படும். அவ்வுடலினால் இடம்பெயர்க்கப்படும் பாயின் நிறை, பாயின் நிறை அவ்வுடல் மீது தொழிற்படும் மேலுதைப்புக்கு சமனாகும். அவ்வுடல் மீது தொழிற்படும் மேலுதைப்பிற்கு சமனாகும். சரியா? ஓகே. சரியான இந்த வசனத்துல, இந்த டெஃபினிஷன்ல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஓய்வில் இருக்கிற பாய்ங்கிறத எதிர்பார்க்கிறாங்க. ஓய்வில் உள்ள ஓர் பாயினுள் ஒரு உடல் பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்துள்ள போது. சரி, அமிழ்ந்திருந்தா சரி, சமநிலையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அமிழ்ந்தாலே சரி. அமிழ்ந்துள்ள போது அவ்வுடலினால் இடம்பெயர்க்கப்படும் பாயின் நிறை, திரவத்திர நிறைந்து சொல்லக்கூட பாயிட நிறைதான். ஏன்னா மேலுதைப்பு வலிக்கும் பொருந்தும். சரியான பாயின் நிறை அவ்வுடல் மீது தொழிற்படும் மேலுதைப்பிற்கு சமன். விளங்குதா? அப்படியே ஒழுங்கா அதை எழுதி தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்ப நீங்க இந்த படத்தை நோட் பண்றதுக்கு முதல் நான் இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன். என்னென்றால்,
இப்ப மேலுதைப்பு இந்த உடல் மீது தொழிற்படுவதுண்டா, இது எந்த இடத்துல தொழிற்படுவது பாத்தீங்களா இருந்தா, பொதுவா ஒரு பொருள் மீது ஈர்ப்பு விசை தொழிற்படுவதுண்டால் அந்த ஈர்ப்பு விசை தொழிற்படுற இடத்தைத்தான் நாம ஈர்ப்பு மையம் என்று சொல்லுவோம். ஈர்ப்பு விசை தொழிற்படுற இடத்தை ஈர்ப்பு மையம் என்று சொல்லுவோம் தானே. அதே மாதிரி மேலுதைப்பு தொழிற்படுகின்ற இடத்தை நாம் என்னன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, மேலுதைப்பு தொழிற்படுகின்ற இடத்தை நாம பிங்கிற எழுத்தால குறிப்போம். ஈர்ப்பு மையத்தை ஜியால குறிப்போம் வா. அதே மாதிரி அதுக்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மீயுந்தல் மையம் அப்படின்னு சொல்லுவோம். மேலுதைப்பு தொழிற்படுகின்ற புள்ளிக்கு பேர் என்ன? மீயுந்தல் மையம். பிங்கிற எழுத்தால குறிக்கிறோம். அதுக்கு பேர் மீயுந்தல் மையம்னு சொல்லுவோம். இந்த மீயுந்தல் மையமானது எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு குற்றி திரவத்துக்குள்ள முற்றாக அமிழ்ந்திருக்குதுன்றால் இந்த இடத்துல திரவம் இருந்தா திரவத்தில ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்? இவ்வளவு திரவமா இருந்தா திரவத்துக்கு ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்? சரியா இதுல நடுவுல இருக்கும் இல்லையா? ஆக இந்த நடுவுல தான் மீயுந்தல் மையம் இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த குற்றி இந்த திரவத்துக்குள்ள இப்படி அமிழ்ந்திருக்கு. இப்ப இது அமிழ்ந்திருக்கிற இவ்வளவு பகுதியிலையும் இந்த திரவம் இருந்தா, இந்த இந்த பொருள் அமிழ்ந்திருக்கிற இவ்வளவு பகுதிக்குள்ளேயும் இந்த திரவம் இருந்தா, அதாவது இந்த துண்டு, இதுல ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்? இவ்வளவு பகுதியில ஈர்ப்பு மையம் இதுல நடுவுல இருக்கும். அப்ப சோ இந்த இடத்துலதான் மீயுந்தல் மையம் வரும். சோ அமிழ்ந்திருக்கிற பகுதியில இடத்துல திரவம் இருக்குது என்று யோசித்து, பாயி இருக்குது என்று யோசித்து, அதிட ஈர்ப்பு மையம் இருக்கிற இடம்தான் மீயுந்தல் மையமா இருக்கு. அப்ப இவ்வளவு பகுதியில நடுப்புள்ளியில தானே அந்த திரவத்துக்கு ஈர்ப்பு மையம் இருக்கும். அப்ப அந்த இடத்துலதான் மீயுந்தல் மையம் இருக்கும். இவ்வளவு பகுதியும் திரவமா இருந்தா அந்த திரவத்துக்கு ஈர்ப்பு மையம் நடுவுலான இருக்கும். அதே இடத்தான் மீயுந்தல் மையம் இருக்கு. சில அமிழ்ந்திருக்கிற பகுதியில நடுப்புள்ளியை நீங்க யோசிக்கலாம். அமிழ்ந்திருக்கிற பகுதியில திரவம் இருக்குதுன்னு எடுத்தா, இவ்வளவும் திரவமா இருந்தா திரவத்துக்கு ஈர்ப்பு மையம் இங்கான வரும். அப்ப அந்த இடத்தா மீயுந்தல் மையம் இருக்கு. சரியானே? இப்ப கீழுக்கு இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. இங்க ஒவ்வொரு கணியத்தையும் தெளிவா காட்டிக்கொள்ளுங்க. யூ சமன் வி ரோஜிண்டா வி யாரு? இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர நிறை. ரோ யாரு? இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர அடர்த்தி. இதெல்லாம் தெளிவா அப்படியே எழுதுங்க. அடர்த்தின்னு சும்மாவெல்லாம் எழுதுவானா, ஏன்னா குற்றிட அடர்த்தியும் வரும் தானே. அப்ப ரோங்கிறது இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர அடர்த்தியா தான் இருக்கணும்.
சரியா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்ப நீங்க அடுத்த சின்ன தலைப்பு போடுங்க. அப்ப இதுல இந்த பாயிண்ட நீங்க வேணா நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்களா? மேலுதைப்பு தொழிற்படும் புள்ளி மீயுந்தல் மையம், மீயுந்தல் மையம் என அழைக்கப்படும். மேலுதைப்பு தொழிற்படுற புள்ளி மீயுந்தல் மையம் என அழைக்கப்படும். ரைட். அந்த மீயுந்தல் மையம் எங்க இருக்கும்? எந்த இடத்தில் இருக்கும்? உடல் அமிழ்ந்துள்ள பகுதியின் திரவத்தின் ஈர்ப்பு மையத்தில் இருக்கும். உடல் அமிழ்ந்திருக்கிற பகுதியில திரவம் இருந்தா அந்த திரவத்திட ஈர்ப்பு மையத்தில் இருக்கும். உடல் அமிழ்ந்துள்ள பகுதியின், சரியானே, அந்த திரவத்திட ஈர்ப்பு மையத்தில் இருக்க போகுது. அல்லது எப்படி சொல்லுவாங்கன்னா இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்திட ஈர்ப்பு மையமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ இவ்வளவு திரவம் இடம்பெயர்க்குது. அப்ப இந்த திரவத்திட ஈர்ப்பு மையம் எங்க இருக்கும்? நடுவுல வரும். இங்க எங்க இருக்கும்? இவ்வளவு அமிழ்ந்திருக்கு. அப்ப இவ்வளவு திரவம் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட இந்த திரவத்திட நடுவுல வரும். இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்திட ஈர்ப்பு மையத்தில தான் மீயுந்தல் மையம் இருக்கு. சொட்டா அப்படி சொல்லலாமா? இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் ஈர்ப்பு மையத்திலேயே மீயுந்தல் மையம் காணப்படும். அடுத்து மூணாவது தலைப்பு, மிதப்பு விதி. தலைப்போடுங்க, மிதப்பு விதி. ஃப்ளோட்டிங் லோ.
ஓகே, ரைட். கவனிங்க. இப்ப நாம ஒரு பாய்க்குள்ள, சரியானே, அதே படமாய் தான் வரப்போகுது. ஒரு பாய்க்குள்ள ஒரு குற்றி ஒன்றை போடுறோம். சரி, ஒரு குற்றி ஒன்றை வைக்கிறோம். அந்த நேரத்துல அந்த குற்றி அந்த திரவத்துக்குள்ள இந்த மாதிரி ஃபுல்லா அமிழ்ந்து மிதக்குது. எப்படி? இந்த திரவத்துக்குள்ள இந்த குற்றி என்ன செய்தாம்? ஃபுல்லா அமிழ்ந்து மிதந்து கொண்டு இருக்குது. அதாவது ஓய்வுல இருக்குது, மிதக்குது, ஓய்வுல இருக்குது. ரைட்? அல்லது ஒரு பொருளை நீங்க திரவத்துக்குள்ள போடக்குள்ள அந்த பொருள் அந்த திரவத்துக்குள்ள இந்த மாதிரி பகுதியாக அமிழ்ந்து மிதக்குது. இப்படி ஒரு உடல் ஒரு பாயினுள், ஓய்வில் உள்ள ஒரு பாயினுள் பகுதியாக அல்லது முற்றாக அமிழ்ந்து மிதக்கும் போது, பகுதியாக அல்லது முற்றாக அமிழ்ந்து மிதக்கும் போது, ரைட், அந்த உடலால இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட நிறை, அதான மேலுதைப்பு. அந்த மேலுதைப்பு இப்படி மேல் நோக்கி தொழிற்படும் இல்லையா? அதே நேரத்தில் இந்த உடல் மீது தொழிற்படுகின்ற மற்றும் ஒரு விசைதான் யாரு? இந்த உடல்ட ஈர்ப்பு மையம், ஈர்ப்பு விசை. அப்ப அது கீழ் நோக்கி தொழிற்படும். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இந்த உடல் மீது திரவத்துக்குள்ள ஒரு பொருள் முற்றாக அல்லது பகுதி அமிழ்ந்து மிதக்குது. இப்படி மிதக்கக்குள்ள இந்த உடல்ல தொழிற்படுற ஒரு விசை அதுல நிறை, இன்னொரு விசை மேலுதை. இதை தவிர வேற ஏதும் விசை இந்த உடல் மீது தொழிற்படுவதா? ஒன்று மேலுதைப்பு, அடுத்தது நிறை. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த உடல் மீது இதை தவிர வேற எதுவும் விசை இருக்குதா? இருந்தா சொல்லுங்க. ஒண்ணு மேலுதைப்பு ஒரு விசைன்னு சொல்லிட்டு, நிறை ஒரு விசைன்னு சொல்லிட்டு, வேற எது விசை இருக்கா? இல்ல, வேற எந்த ஒரு விசையும் இல்லை. இது ரெண்டும் தான் இந்த உடல் மீது தொழிற்படுது. உடனே சில பேர் என்னமா சொல்றேன், அமுக்கம் இருக்குதானே, அமுக்க தொழிற்படுமே. சொல்லுங்க அப்போ. இப்படி உங்கள்ட்ட ஒரு ஆள் சொல்றாரு, ஆனா எம்ஜி யூ மட்டும்தான் இருக்குது, அமுக்கம் இருக்குதானே, அமுக்கத்தால விசை வருந்தானேன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆள் சொல்றாரு எம்ஜி யூவோடு சேர்த்து அமுக்கத்தால ஒரு விசை வரும்னு சொன்னால் நீங்க அவருக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க? ஐ மீன் எப்படி விளங்கப்படுத்துவீங்க? எஸ், வெரி குட். என்ன? அமுக்கத்தால வந்த விசைதாண்டா யூன்னு சொல்லுவீங்க. திருப்பி நீ என்ன அமுக்கத்தை குறிக்க போறா? இந்த அமுக்கத்தால, அமுக்க வித்தியாசத்தால உருவாகின விளையுள் விசைதான் மேலுதைப்பு. அப்ப மேலுதைப்பை குறிச்சு போட்டு அமுக்கத்தையும் குறிக்கிறையா? அமுக்கத்தால் உண்டாகின விசைன்னு குறிக்கிறையா? இல்ல, அந்த அமுக்கத்தால உருவாகின விளையுள் விசைதான் மேலுதைப்புன்னு குறிச்சிட்டமே. அப்ப திருப்பி அமுக்கத்தை குறிக்கிறல்ல, விளங்குதா? அப்ப ஒன்று மேலுதைப்பு, அடுத்தது எம்ஜி, இது ரெண்டு தான் தொழிற்படும். இப்ப சொல்லுங்க, இந்த பொருள் சமநிலையில இருக்குது, மிதக்குதுண்டால் நாம் என்ன முடிவுக்கு வரலாம்? இந்த விசைகள் தொடர்பா நாம் என்ன முடிவுக்கு வரலாம்? எஸ், நம்ம அடிக்கடி மெக்கானிக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விடயம் சமநிலை. எங்க சமநிலையில படிக்கிற விடயம். அதாவது மேல் நோக்கி தொழிற்படுகின்ற விசை கீழ் நோக்கி தொழிற்படுகின்ற விசைக்கு சமன். அதாவது இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை பொருளுட நிறைக்கு சமன். இதுதான் மிதப்பு விதி. அதாவது ஒரு பொருள் ஒரு உடலினுள் பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்து அமிழ்ந்து மிதக்கும் போது, எக்ஸ்ட்ராவா ஒரு வசனம் வருவது, ஆர்க்கிமிடிஸ் கொள்கையில இல்லாத ஒரு புதுசா ஒரு வசனம் வருவது என்ன? பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்து மிதக்கும் போது, மிதக்குதுன்னா மீனிங் சமநிலையில் இருக்குதுன்னு சொல்றாங்க. மிதக்கும் போது உடலினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை உடலின் நிறைக்கு சமனாகும். இதான் விதி. பாருங்க, இப்ப இந்த உடல் எடுங்க, இது மிதக்குது, ஓய்வில் இருக்குது. அப்படின்னு என்ன மீனிங்? இந்த உடல்ட நிறை எம்ஜி, இந்த உடலுக்கு தொழிற்படுற மேலுதைப்பு யூ. சோ மேலுதைப்பு இந்த இடத்துல தொழிற்படுவது, ஈர்ப்பு மையம் இங்க இருக்குது எம்ஜி. இப்ப இந்த உடல் சமநிலையில் இருக்குதுண்டா இந்த யூ இந்த எம்ஜிக்கு என்ன சமன். இப்ப உடனே அந்த எம்ஜி இந்த எம்ஜியும் சமன் யோசிப்பீங்க. அப்ப நான் எம் ஒன்னு போடுறேன், மேலுதைப்பை யூ ஒன்னு போடுறேன்.
அப்ப இந்த M1G என்னதுக்கு சமன்? U1க்கு சமன். விளங்குதா? அப்ப மிதந்துட்டு இருக்குதுன்னா இந்த தியரி பொருந்தும். மிதப்பு விதியை நீங்க அப்ளை பண்ணலாம். சோ கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. கீழுக்கு மிதப்பு விதிக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. ஓய்விலுள்ள ஓர் பாயியில் ஓய்விலுள்ள ஓர் பாயியில் ஓர் உடல் ஓய்விலுள்ள ஒரு பாயியில் ஒரு உடல் பகுதியாக அல்லது முழுமையாக பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்து மிதக்கும் போது ஓய்விலுள்ள ஒரு பாயியில் ஒரு உடல் பகுதியாக அல்லது முழுமையாக அமிழ்ந்து மிதக்கும் போது அவ்வுடலின் நிறை அவ்வுடலின் நிறை அவ்வுடலினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாகும். அவ்வுடலின் நிறை அவ்வுடலினால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாகும். ஓகே, ரைட். அப்ப முதலாவது நான் படிப்பிச்ச இந்த 3 விஷயங்கள் ஒன்றென்ன, மேலுதைப்புண்டா என்ன அப்படின்னு சொல்லி அதை எப்படி உருவாகுது, அப்படி மேலுதைப்புங்கிறது எப்படி உருவாகுதுன்னு ஒரு விஷயத்தை படிப்பிச்சிருந்தேன். அமுக்க வித்தியாசத்தை பேஸ் பண்ணி அது உருவாகுது. ரெண்டாவது, இந்த மேலுதைப்பை சரியா டிஃபைன் பண்ணினவர் முதலாவதா யாருன்னா ஆர்க்கிமிடிஸ். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, மேலுதைப்புங்கிறது இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர நிறைக்கு சமன்னு சொன்னாரு. மூணாவதா நம்ம மிதப்பு விதின்னு ஒன்றை கொண்டு வரோம். அது என்னன்னா,
பகுதியளவாகவோ அல்லது முழுமையா அமிழ்ந்து மிதக்குதுண்டா, சமநிலையில் இருக்குதுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி சுயாதீனமா அமிழ்ந்து மிதக்குதுண்டா அந்த எம்ஜி அந்த யூவுக்கு சமனுங்கிற ஒரு விடயம், அது சின்ன ஒரு விஷயம். அதைத்தான் நாம மிதப்பு விதி என்று சொல்றோம். சரியானே? இப்படி மூணு விடயங்களை நம்ம பேசி இருக்கிறோம். அந்த வகையில இதை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. ஸோ கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ண நாம ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ நீங்க உங்களோட டியூட்ல 37வது கேள்வி எடுங்க. முதலாவதா உங்களோட டியூட்ல 37வது கேள்வி எடுங்க. 37வது கேள்வி எடுத்து செய்து எனக்கு வேகமா விடை அனுப்புங்க. ஓகே, பாருங்க. ரோ அடர்த்தியுடைய ஓர் திரவத்தினுள் ஒரு குற்றியானது இடப்படும் போது அதன் கனவளவின் மூணில் இரண்டு பங்கு அமிழ்ந்து மிதக்கின்றது. குற்றியின் அடர்த்தி யாது? அவனிங்க என்ன கேக்குறாங்க? ரோ அடர்த்தியுடைய ஒரு திரவம், அப்படித்தானே? இந்த திரவத்துக்குள்ள ஒரு குற்றிடம் மூணுல இரண்டு பங்கு அமிழ்ந்து மிதக்குதான். இப்படி மிதக்குதுண்டா இந்த குற்றிட அடர்த்தி என்ன? நான் இந்த குற்றிட அடர்த்திய சிக்மான்னு எடுக்கிறேன். எப்படி திரவத்தின் அடர்த்தி ரோவோ அதே போல குற்றிட அடர்த்தியை நான் சிக்மான்னு எடுத்துக்கொள்றேன். இப்ப இந்த குற்றி மிதக்குது, சுயாதீனமா மிதக்குதுண்டா மிதப்பு விதிப்படி mg
யூவுக்கு சமன் இல்லையா? எம்ஜி யூவுக்கு சமன். ரைட். நான் இந்த குற்றிட கனவளவை வி என்று சொல்றேன். குற்றிட கனவளவு வீண்டா குற்றிட திணிவை நாம எப்படி எழுதலாம்? வி சிக்மா ஜி. குற்றிட கனவளவை குற்றிட அடர்த்தியால் பெருக்கினா குற்றிட திணிவு வரும். வி சிக்மா ஜி. அடுத்தது மேலுதைப்பு. இந்த குற்றி இந்த திரவத்துக்குள் அமிழ்ந்திருக்கிற கனவளவு 3/2 அதாவது 2v/3. 3/2 கனவளவு இந்த குற்றி திரவத்துக்குள் அமிழ்ந்திருக்கு. ஆக இந்த குற்றியான இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர நிறை, இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவு 2v/3. உங்களுக்கு தெரியும் மேலுதைப்புங்கிறது வீரோஜி. இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவு என்ன? இவ்வளவு கனவளவு அமிழ்ந்திருக்குதுன்னா அதுதான் இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு. அப்ப 2v/3. இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர அடர்த்தி ரோ இன்டு ஜி. பாருங்க ஜி வி போனா சிக்மா சமன் 2ρ/3. அப்ப இந்த குற்றிட அடர்த்தி என்ன? 2ρ/3 என்று வந்து சேர். விளங்குதா? ஓகே தான் எல்லாருக்கும்? நிறை மேலுதைப்புக்கு சமன் மிதக்குதுங்கிறதால அப்ப எம்ஜிய குற்றிட கனவுல நம்ம வீண்டெடுத்து வி சிக்மா ஜி என்று எழுதணும். குற்றிட அடர்த்தியை சிக்மான்னு எடுக்கிறோம். அப்ப வி சிக்மா ஜி தான் எம்ஜி. மேலுதைப்பு என்ன? அமிழ்ந்திருக்கிற கனவளவு 2v/3. அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவு 2v/3. இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர அடர்த்தி ரோ இன்டு ஜி. அப்ப வியும் ஜியும் வெட்டுப்பட்டா 2ρ/3 என்று வரும். சரியா? ரைட். இப்ப இந்த கேள்விக்கு பின்னுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பின்னுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்குது. ஐ திங்க் நீங்க வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க. குற்றிட அடர்த்தி இந்த மாதிரி மிதக்கிற பொருட்களுக்கு குற்றிட அடர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கான இலகுவான வழி என்னையா இருக்கும் நினைக்கிறீங்க? குற்றிட அடர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கான இலகுவான வழி என்னையா இருக்கும்? எஸ். குற்றி திரவத்துக்குள்ள எவ்வளவு பங்கு அமிழ்ந்திருக்குதோ அந்த பங்குதான் திரவத்திட அடர்த்திட அதே பங்குதான் குற்றிட அடர்த்தி. திரவத்துக்குள்ள குற்றி 3/2 அமிழ்ந்திருக்குதுன்றால் 3/2 அமிழ்ந்திருக்குதுன்றால் குற்றிட அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியில 3/2 தான். சொல்லலாமா இல்லையா? இப்ப உதாரணமா ரைட் நீங்க சொல்லுங்க பாப்போம். உதாரணமா நீங்க சொல்லுங்க. ஒரு குற்றி சரியா திரவத்துக்குள்ள இதான் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா, நான் ஒன்னும் சொல்லல. அரைவாசி அமிழ்ந்து மிதக்குது. அரைவாசி அமிழ்ந்து மிதக்குது. அரை பங்கு அமிழ்ந்து மிதக்குது. இந்த திரவத்திட அடர்த்தி ரோ. இந்த திரவத்திட அடர்த்தி ரோ. நீங்க சொல்லுங்க குற்றிட அடர்த்தி என்ன? பாஸ்டர் சொல்லுங்க பாப்போம். திரவத்திட அடர்த்தி ரோ. அப்ப இந்த குற்றிட அடர்த்தி என்ன? எஸ், அவ்வளவுதான். என்ன வரும்? ρ/2 வரும். எத்தனை பங்கு அமிழ்ந்திருக்கு? 2/1 அமிழ்ந்திருக்குது. அப்படியா? குற்றிட அடர்த்தியும் திரவத்திட அடர்த்தியும் 2/1 தான். ரைட். இப்ப இன்னொன்று சொல்லுவே பாப்போம். ஐந்துல 2 பங்கு இந்த குற்றி இந்த திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கு. அப்ப குற்றிட அடர்த்தி என்ன வரும்? 5/2 பங்கு இந்த குற்றி திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கு. அப்ப குற்றிட அடர்த்தி என்ன வரும்? எஸ், குற்றிட அடர்த்தி திரவத்திட அடர்த்திட 5/2 தான்.
அமிழ்ந்திருக்கிற பங்கா? ஒருவேளை மாத்தி போட்டுட்டாங்கடா, ஒருவேளை மாத்தி போட்டுட்டாங்கடா. கேட்டு பாருங்க, ஒருவேளை மாத்தி போட்டா மாறிடும் இல்லையா? அதாவது அமிழ்ந்திருக்கிற பங்கை தராம வெளியில இருக்கிற பங்கை தந்தா மாறி வரும். அப்ப கவனமா இருக்கணும். அமிழ்ந்திருக்கிற பங்கு 5/2, குற்றிட அடர்த்தி திரவத்தின் அடர்த்தி 5/2 தான். சும்மா உதாரணமா இதெல்லாம் காட்டிக் கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க எம்சிக்கு கேள்விகள்ல ஃபாஸ்ட் ஐடியா எடுக்கிறதுக்கு உதவக்கூடியது, ஃபாஸ்டா ஒரு கேள்வியை செய்யறதுக்கு உதவக்கூடிய விஷயங்கள். Right. 38வது கேள்விக்கு விடை சொல்லுங்க அப்போ. இந்த கேள்வி நம்பர் எல்லாம் ஒழுங்கா கொப்பில எழுதி கேள்வியை செய்யணும். 38வது கேள்விக்கு வேகமா விடை சொல்லுங்க அப்போ. நீர் அடர்த்தி 1000-ஆ? நீர் அடர்த்தி 1000. 38வது கேள்விக்கு ஃபாஸ்டா விடை சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. என்ன வரும்? 600 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தி உடைய ஒரு குற்றி. ரைட், இது நீருக்குள்ள அமிழ்ந்திருக்குதாம். 1000 கிலோகிராம் மீட்டர் -3. சோ கேக்குறாங்க எவ்வளவு கடவுளோ அமிழ்ந்திருக்கு. சோ உங்களுக்கு தெரியும் குற்றிட அடர்த்தி, குற்றிட அடர்த்திங்கிறது திரவத்திட அடர்த்திட அமிழ்ந்திருக்கிற கனவளவோட பின்னம் இல்லையா? சோ குற்றிட கனவளவு 200 சென்டிமீட்டர் கனம். குற்றி திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற கனவளவை நான் வி டேஸ் எடுக்கிறேன். அப்ப குற்றிட கனவளவு 200, குற்றி திரவத்துக்குள்ள அமிழ்ந்திருக்கிற கனவளவு வி டேஸ். இதுதான் அமிழ்ந்திருக்கிற கனவளவோட பின்னம். ரைட், இப்படி எழுதலாம். இப்ப இதுதான் 600, வி டேஸ் 200 தர நீர் அடர்த்தி 1000. அப்ப பாத்தீங்கன்னா சுருக்கலாம். அப்ப வி டேஸ் சமன் என்ன வரும்? 2 தர 60, 120 சென்டிமீட்டர் கனம். குற்றி நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கிற கனவளவு 120. எல்லாம் பாருங்க, அமிழ்ந்திருக்கிற கனவளவு 120, மொத்த கனவளவு 200. அப்ப எவ்வளவு பகுதி, எவ்வளவு பின்னம் வரும்? சுருக்கினா 12 20 இல்லையா? 12 20 6 10 வரும். அப்ப கனவளவு 200, அமிழ்ந்திருக்கிற கனவளவு 120. அப்ப கனவளவோட பின்னம் 10க்கு 6, அடர்த்திட பின்னம் 10க்கு 6. ரைட், எனிவே யோசித்து பாருங்க. இதுல தொடர்ச்சியா இப்ப சில வேலை இதுல கொஞ்சம் டவுட் இருக்கலாம். சின்ன ஒரு விஷயம் தான், திருப்பி ஒரு தடவை பாருங்க. இதுல தொடர்ச்சியான கேள்விகளை நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல செய்யலாம். அதே நேரத்தில நீங்க அடுத்த கிளாஸ், நம்மளோட ஹைட்ரோ கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல நீங்க வரக்குள்ள 36வது கேள்வியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல நீங்க 36வது கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இதை நான் வேகமா சொல்லி இருந்தேன். உங்களுக்கு டவுட் இருந்தா
நீங்க அடுத்த கிளாஸ்ல தெரியப்படுத்துங்க. நம்ம ஃபெஸ்ட்டுக்கு இதை விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா, சின்ன விஷயம் தான், வேகமா சொன்னதால் சம்டைம்ஸ் டவுட் வரலாம். இருந்தா சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் செய்றேன், அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்தி விடுறேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹுல் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.